ஹாய் வணக்கம் அன்புறவுகளே. நான் உங்கள் அமுதா. நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னு சொன்னால், நான் இப்போ இந்தியா போயிருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வீடியோக்கெல்லாம் போட்டிருந்தேன். நிறைய வீடியோ இருக்குது, டைம் இல்லாமல் போடாமல் இருக்கிறேன். ஆனால் இந்த மரத்தை உடனே காட்டணுன்றக்காண்டி இப்போ புதுசாக ஒரு வீடியோ போடுறேன்னு சொன்னேன். பாருங்கள் என்னென்னு காட்டுறேன். பாருங்க, நான் இந்தியா போயிட்டு வந்துருக்கேக்கில் எங்களோட தம்பி போய் வாங்கிட்டு வந்தவர் இந்த கண்டு இந்தியாவில். இந்த கண்டை நாங்கள் வாங்கின்றிருக்க மரங்கள் எவ்வளவும் நாங்கள் வெளிநாடுகளிலேருந்து கொண்டு போகலாம். ஆனால் அங்கே இருக்கிற மண்ணை தான் நாங்கள் கொண்டு வரக்கூடாது. அதால் இப்படி ஒரு பெரிய மரமாக இதில் இப்போ 2 இலை இப்போ புதுசாக முளைச்சிருக்கு. இப்போ இந்த இலையும் இப்போ புதுசாக எங்கிட்ட விட்டு வந்த பிறகு முளைச்சிருக்கு. நான் எண்ணி வச்சுருக்கிறேன். 28 தண்டு இப்படி 28 இலையோடு கொண்டு வந்தாங்க. இப்படி ஒரு பெரிய கண்டை வாங்கி அடியில் இருக்கிற அந்த மண்ணை நல்ல வேரோட வாங்கின அண்டைக்கு வாங்கி நல்ல மண்ணை வேரோட அலசி கழுவிட்டு அப்படியே அந்த வேர் எல்லாத்துக்கையும் ஒரு நல்ல ஈர துணி உறிஞ்சி வச்சுருக்க துணியில் ஈரத்தை நினச்சி சுற்றி போட்டு எங்களோட வெளிநாட்டுக்கு பார்சல் போடுறதில் நாங்கள் லக்கேஜ் கொண்டு வருவோம் தானே. எங்களோட ஹேண்ட் லக்கேஜ் இல்லாமல் பெல்ட்டில் போடுற லக்கேஜில் இந்த கண்டை உள்ளுக்க சூக்கேஸுக்குள்ள அப்படியே முதல் மேலே இருக்கிற அந்த சிப்புக்கில் முறிக்காமல் மடக்கி போட்டு வேரோட வளைச்சி இந்த கண்டை இப்படியே பெருசாகவே வச்சு கொண்டாங்க. இப்படி 4 கண்டு வாய்ந்தவர் இப்படியே வச்சு கொண்டு எனக்கு ஒரு கண்டு தந்தவர். அதை நாங்கள் கொண்டாந்த உடனே கொஞ்சம் கொண்டாந்து நட்ட உடனே இப்படியே கடகடாண்டு வளைக்கிறார். இதே நான் ஸ்ரீலங்காலேருந்து குட்டி 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 கண்டாக கொண்டு வந்து இப்படி நட்டா இங்கே பாருங்க, கொஞ்சம் இப்படி காஞ்சி தான் போகுது. எத்தனை கண்டு கொண்டு வந்துருக்கோம். கொய்யா கண்டு, மல்லிகை கண்டு, வேப்பங்கண்டு, நிறைய கண்டுகள் கொண்டு வந்தோம். எல்லாம் காஞ்சி தான் போகுது. இப்படி பெருசாக கொண்டு வந்தால் தான் டக்குன்னு முளைக்குது. அப்போ மினக்கட்டு அங்கே இந்த கண்டு கொண்டு வர நீங்கள் கண்டை நீங்கள் லக்கேஜில் அப்படியே வெறும் பேக்கில் வச்சுட்டே உங்களோட சூக்கேஸ்க்கு மேலே செலோ டேப்பில் ஒட்டிட்டும் வைக்கலாம். உள்ளுக்க வைக்கணும் இல்லை, மண் இல்லாமல் கழுவி கொண்டு வந்தால் நீங்கள் தாராளமாக கண்டு கொண்டு வரலாம். இப்படி கொண்டு வர நடுங்கோ பிரயோசனப்படுத்தலாம். மல்லிகை கண்டு நல்ல மொட்டோட நிறைய கொண்டு வந்தேன். எல்லாம் பூத்துட்டு இப்போ மொட்டெல்லாம் வெட்டிட்டேன். இப்போ வரைக்கும் இருக்கு. நான் கிட்டத்தட்ட நான் வந்து 2 மாதம் ஆகிட்டு இன்னும் வாடையில். ஆனால் மல்லிகையிலேருந்து ஒரு துளிரும் வரையில் அப்படி உயிரோடு இருக்குது. கீழே பாருங்கள் முளைச்சி வந்துட்டார். நான் இப்போ தான் நானும் பார்க்குறேன். இங்கே பாருங்கள் புதுசாக வந்திருக்கிற சின்னனா வேர்லேருந்து சின்னனா கப்பு முளைச்சிருக்கு. இந்த தெரியுதா? கையால் தொட்டு காட்டுறேன். இந்த தெரியுதா? எனக்கு கண் தெரியல. இஞ்சி இருக்குது, இந்த இருக்குது பாருங்க. இந்த சின்ன முளைச்சிருக்கு. இப்போ தான் புதுசாக முளைக்கிறார். இந்த நான் காட்டுறேன். இந்த தடி இந்த இருக்கு. இந்த ஓகே, இங்கே புதுசாக முளைச்சி கொண்டு வருது பாருங்க மல்லிகை கண்டு. இந்த இஞ்சி ஒரு கப்பு முளைச்சிருக்கு, பின்னால் ஒரு கப்பு முளைச்சிருக்கு. அப்போ மல்லிகையும் முளைக்க தொடங்கிட்டார். நீங்களும் இப்படி பெரிய கண்டுகளாக கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயம் முளைக்கும். வெத்திலையாக இருக்கட்டும், மல்லிகையாக இருக்கட்டும், வேம்பாக இருக்கட்டும். நீங்களும் அடுத்த முறை ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கு போனால் இப்படி கண்டுகளை வாங்கி கொண்டு வந்து பயன்பெற்றுக்கொள்ளுங்கள். மிக்க மகிழ்ச்சி. உங்களோட அன்பு அமுதா.